வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொண்ட வங்கி சீர்திருத்தங்களின் பயன்கள் மக்களை சென்றடைந்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். PSLV C-51 ராக்கெட் மூலம் புரோபோ 3 செயற்கைக்கோள் இன்று மாலை விண்ணில் செலுத்தப்படுகிறது. கனமழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் ஓரிரு நாட்களில் இயல்பு நிலை திரும்பும் என்று மாநில அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் செவிலியர் பணியிடங்கள் 100% விரைவில் நிரப்பப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் உலக செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் குகேஷ், சீனாவின் டிங் லிரன் இடையேயான 7வது சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். வங்கி சட்ட திருத்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேறியது. இந்த மசோதா மீதான விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வங்கிகளை பாதுகாப்பாகவும் ஸ்திரத்தன்மையுடனும் வைத்திருப்பதே அரசின் நோக்கம் என்று தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் வங்கி சீர்திருத்தங்களின் பயன்களை மக்கள் தற்போது பெற முடிகிறது என்று அவர் கூறினார். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அனைத்தும் லாபகரமாக இயங்கி வருவதாக தெரிவித்த அவர், நடப்பு ஆண்டின் முதல் அரையாண்டில் 85,000 கோடி ரூபாய்க்கும் மேல் லாபம் ஈட்டியிருப்பதாக குறிப்பிட்டார். அமைச்சரின் பதிலுரைக்கு பின் இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. PSLV C-51 ராக்கெட் மூலம் புரோபோ 3 செயற்கைக்கோள்கள் இன்று மாலை விண்ணில் செலுத்தப்படுகிறது. ஐரோப்பிய விண்வெளி முகமையின் இந்த செயற்கைக்கோள்கள் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவன் ஏவுதளத்திலிருந்து மாலை 4:08 விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. பூமியிலிருந்து மிகவும் உயரமான சுற்றுவட்ட பாதையில் இது நிலைநிறுத்தப்பட உள்ளது. நியூ ஸ்பேஸ் இந்தியா நிறுவனத்தின் மூலம் ஐரோப்பிய விண்வெளி முகமையிடமிருந்து இதற்கான ஒப்பந்தத்தை பெற்று வர்த்தக ரீதியாக இஸ்ரோ விண்வெளியில் இந்த செயற்கைக்கோள்களை செலுத்துவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பிட்ட சுற்றுவட்ட பாதைக்கு சென்றவுடன் 2 செயற்கைக்கோள்களாக பிரிந்து சூரியனின் குரோனோ மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியையும் சூரியனின் அனல் காற்று குறித்த தகவல்களையும் இந்த செயற்கைக்கோள்கள் அளிக்கும். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் செவிலியர் பணியிடங்கள் 100% விரைவில் நிரப்பப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஃபெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் மாநிலம் முழுவதும் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் 300 மருத்துவ முகாம்கள் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். 300 என்கின்ற வகையில் அந்த மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது. அந்த மருத்துவ முகாம்களை பொறுத்தவரை செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் 576 முகாம்கள் நடத்தப்பட்டது. நடத்தப்பட்ட முகாம்களில் மட்டும் ஒரு 31,377 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். இதுவரை நடைபெற்றிருக்கிற மருத்துவ முகாம்களின் எண்ணிக்கை 1,146. இதில் 62,981 பேர் புயலை ஒட்டி நடத்திய மருத்துவ முகாமில் பயன்பெற்றிருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களில் குறிப்பாக விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, செய்யாறு, வேலூர், திருப்பத்தூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், நீலகிரி போன்ற மாவட்டங்களில் 718 மருத்துவ முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்கான பல திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் திரு ஆர் காந்தி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு உபகரணங்களை வழங்கி பேசிய அவர், 10,000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாற்றுத்திறனாளிகள் சுயதொழில் தொடங்க மானியத்துடன் கூடிய வங்கிக் கடன் வழங்கப்பட்டு அவர்களுக்கு உதவிகளை அரசு செய்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மாநில அரசின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைவேற்றப்பட்டு வரும் திட்டங்களையும் திரு காந்தி பட்டியலிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7,000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமி கண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஓரிரு நாட்களில் இயல்பு நிலை திரும்பும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார். அம்மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு விழுப்புரம் நகரில் மட்டும் 63% மழை பெய்துள்ளதாகவும் நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 26 சாலைகள் சேதமடைந்ததாகவும் அவற்றில் 17 சாலைகள் சீரமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 80,000க்கும் மேற்பட்ட ஹெக்டேர் பரப்பளவில் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். சாத்தனூர் அணையிலிருந்து முறையாக அறிவிப்பு செய்த பின்னரே தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாகவும் அதன் காரணமாகவே உயிரிழப்பு ஏற்படாமல் தடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். விழுப்புரம் மாவட்டத்தில் மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் 14 பேர் உயிரிழந்ததாகவும் திரு பொன்முடி தெரிவித்தார். இதனிடையே கனமழை எச்சரிக்கையை அடுத்து விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள தமிழக அரசு கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பகுதியில் உப்பளம் விவசாய நிலங்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் மாநில அரசு போதிய கவனம் செலுத்தவில்லை என்று கூறிய அவர் பெரும்பாலான நீர்நிலைகளில் முன்கூட்டியே தூர்வாரப்படவில்லை என்று தெரிவித்தார். ஒரே இரவில் 1,00,000 கன அடிக்கும் கூடுதலான தண்ணீர் சாத்தனூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்டதாலேயே 38 கிராமங்கள் பாதிக்கப்பட்டதாகவும் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டினார். பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வான திருக்கார்த்திகை தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி வரும் 13ஆம் தேதி நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாதத்தில் 10 நாட்கள் கார்த்திகை தீப திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டு தீப திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடியேற்ற திருவிழா முன்னிட்டு இன்று அதிகாலை ஆலயத்தில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அப்போது 67 அடி உயரமுள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று முதல் 10 நாட்களுக்கு காலை மாலை இரு வேளைகளிலும் சாமி 4 மாட வீதிகளை சுற்றி திருவிழா நடைபெறும். தீப திருவிழாவின் முக்கிய விழாவான வெள்ளி தேரோட்டம் வரும் 9ஆம் தேதி இரவும் மற்றும் 10ஆம் தேதி தேர் திருவிழாவும் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து 13ஆம் தேதி தீப திருவிழா நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து 3 நாட்களுக்கு தெப்பல் திருவிழா நடைபெறும். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன். இருவரிச் செய்திகள். தென்கொரியாவில் அமல்படுத்தப்பட்ட ராணுவ அவசர நிலை சட்டம் திரும்பப் பெறப்படுவதாக அந்நாட்டு அதிபர் திரு யூன் சுக் யோல் அறிவித்துள்ளார். நமீபியா துணை அதிபர் நந்தி டைட்வா அந்நாட்டின் முதலாவது பெண் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பங்களாதேஷில் தீவிரவாத தாக்குதல் அச்சுறுத்தல் இருப்பதால் அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு பிரிட்டன் மக்களை அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. பால் மற்றும் உணவுப் பொருட்கள் கலப்படம் தொடர்பாக தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திரு மதுசூதன ரெட்டி ஆலோசனை நடத்தினார். நீலகிரி மாவட்டத்தில் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மாநில அமைச்சர் திரு மு பே சாமிநாதன் நிவாரண உதவிப் பொருட்களை நேற்று வழங்கினார். பேரிடர்களுக்கு இயற்கையை குறை சொல்ல முடியாது என்றும் அவற்றிற்கு மக்கள்தான் காரணம் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பொதட்டூர்பேட்டை நெடுஞ்சாலையில் நந்தி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் ஒற்றை காட்டு யானை முகாமிட்டிருப்பதாகவும் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக செல்லுமாறும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். நாமக்கல் மண்டல கோழிப்பண்ணை வரலாற்றில் முதல் முறையாக ஒரு முட்டையின் கொள்முதல் விலை $5.90 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் உலக செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் குகேஷ், சீனாவின் டிங் லிரன் இடையேயான 7வது சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இதுவரை நடைபெற்ற 6 சுற்றுகளில் இருவரும் தலா ஒன்றில் வெற்றி பெற்றுள்ளனர். மற்ற சுற்றுகள் டிராவில் முடிவடைந்ததால் இருவரும் தலா 3.5 புள்ளிகளுடன் சமநிலையில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொண்ட வங்கி சீர்திருத்தங்களின் பயன்கள் மக்களை சென்றடைந்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். PSLV C-51 ராக்கெட் மூலம் புரோபா 3 செயற்கைக்கோள்கள் இன்று மாலை விண்ணில் செலுத்தப்படுகிறது. கனமழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் ஓரிரு நாட்களில் இயல்பு நிலை திரும்பும் என்று மாநில அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் செவிலியர் பணியிடங்கள் 100% விரைவில் நிரப்பப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்.
சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் உலக செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் சீனாவின் டிங் லிரன் இடையேயான 7வது சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.